கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியது இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியது இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read from Acts chapter 1 verse 8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனிதர்களாகிய நாம் எல்லைக்குட்பட்டவர்கள். We as human beings, we have a limit to us. சில சிறிய காரியங்கள் எல்லாம் நம்மால செய்ய முடியும். We can do certain little things. செய்ய முடிஞ்ச காரியங்களை விட செய்ய முடியாத காரியங்களுடைய பட்டியல் தான் பெரிதா இருக்கிறது. And more than the list that we can do things, the list that we are not able to do, it will be more. நம்மால நம்முடைய குடும்பங்கள நம்முடைய ஜீவிதத்துல சில பிரச்சனைகள் உண்டு, அது தீர்க்க முடியாத பிரச்சனைகளா இருக்கிறது. In our personal life, in our family life, there are certain problems where we are not able to solve it. நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் பல நாட்களாக பல மாதங்களாக அது எழும்பிக்கொண்டே இருக்கிறது, பதில் இல்லை. And few of the questions that is concerned with our life, personal life, it is unanswered for so many years and months. நமக்குள்ள சில பாவங்கள் போராடிக்கொண்டே இருக்கிறது, அதை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். And some of the sins are still struggling in our life and we are not able to overcome it. சில ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்களோட நம்மால பேச முடியாமல் இருக்கிறது. And there are few people where we are not able to speak to them properly. சில வாக்குத்தத்தங்களை தேவன் சில நாட்கள் முன்னாடி நமக்கு தந்தார், அதை முற்றிலுமாய் மறந்து விட்டோம். And few promises God has given us in the past days and we have forgotten altogether. சில ஊழியங்களை ஆண்டவர் நம்முடைய கையில் தந்திருக்கலாம், ஆனால் செய்ய முடியாமல் அரைகுறையாய் செய்த குற்றவாளிகளை போல் காணப்படுகிறோம். Few ministries God would have given to us and we are not able to do it, or rather we are doing it half-heartedly. நம்மால சந்திக்க முடியாத சில பிசாசுகள் நம்மோடு போராடி கொண்டு And இருக்கிறது. there are few demons where we are not able to resist and we are not able to fight against them. நமக்குள் சில எதிர்மறையான காரியங்கள் நம்மோடு பிறந்திருக்கிறது, அதை ஜெயிக்க முடியவில்லை, மேற்கொள்ள முடியவில்லை. And certain things that is contradictory to our life and it is also inborn in us and we are not able to prevail over it. அது ஒரு சோம்பேறித்தனமா இருக்கலாம். Perhaps it might be a laziness. அது ஒரு 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 தூக்க பழக்கமா இருக்கலாம். Or it is a habit of sleeping. இல்ல என்றால் ஒரு பயமா இருக்கலாம். Or rather it be a fear. இல்ல ஈஸியா டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். Or it be a tendency to get easily tension. இதெல்லாம் நம்முடைய பிறப்பிலேயே நம்மோடு கூட வந்திருக்கிறது, இதுவரைக்கும் நம்மால மேற்கொள்ள முடியவில்லை. These are all born within us and hitherto we are not able to overcome them. சில வியாதிகள் பல மாதங்களாக பல வருடங்களாக நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது, இன்னும் அது போகவில்லை. Some sicknesses, it is for days together, months and years together, still we are not able to get a proper healing. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான வறுமையான சில சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கிறது. Some poverty situations in our family are still not changed. எனக்கு ஒரு சகோதரன் தெரியும். I know of a brother. சில நேரங்களில் மவுண்ட் சபைக்கு அவர் வருவார். And sometimes he will come to the Mount Faithum. அவருடைய பிரச்சனையை பற்றி எனக்கு குறைந்தபட்சம் 30 வருஷமா தெரியும். இன்று வரைக்கும் முயற்சி செய்கிறார், இதுவரைக்கும் அது தீரவில்லை. And at the minimum I know of his problem for almost 30 years, but still now his problem is not solved. இப்ப
இப்படி எத்தனையோ வருடங்களாக சில பாரங்களை சுமந்து கொண்டே இருக்கிறோம், அதற்கு முடிவில்லை, சாகும் வரைக்கும் சுமந்து கொண்டு இருக்கணுமா என்கிற ஒரு கேள்வியோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். So we are bearing some of the burdens for years together, and is it that we have to bear it till death? But that question is not answered. இந்த பெரிய பட்டியலை சிலர் கேட்ட பிறகு சொல்லுவீர்கள், இது எல்லாமே நான் ஒருத்தனுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுவீர்கள். And when you have to hear all the list of all these problems, some people might say all these problems are in me. அப்போ இதெல்லாம் சுமந்து இதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கும்போது தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். And only we are living this life when all these things are surrounding, engulfing us. இதை நம்ம எப்படி தீர்ப்பது? How can we fix it? உலகத்தாருக்கு ஆண்டவர் கடவுள் இல்லை. For the worldly people, God is not their God. அப்போ நமக்கு தேவன் இருக்கிறார். But we have a God for us. அதனால தான் இப்பொழுது நாம் வாசித்தோம், நீங்கள் பலனடைந்து. That is what we read, that you be strengthened. அப்போ இத்தனை பிரச்சனைகளை சமாளித்து ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். So we have a God who can overcome, make us to overcome all these problems and give us the victory. அப்போ நீங்கள் பலனடைந்து என்று சொன்னால் அர்த்தம் என்ன? So what is the meaning when ye shall receive power? எனக்குள் இருக்கிற இத்தனை எதிர்மறையான காரியங்களை சந்தித்து மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம், வல்லமை எனக்குள் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. So the Holy Spirit of God which came into us, he has all the power, and he had all the power and strength to overcome all these negative things in my life. எனக்குள் சோம்பேறித்தனம் ஒரு பலவீனமா இருந்தால், Perhaps if our laziness, it is my weakness. சுறுசுறுப்பு என்கிற ஒரு பலன் அவருக்கு இருக்கிறது. And he had a power called that being brisk in him. எந்த கூட்டத்தில் வந்தாலும் தூக்கம் 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 என்னை ஆட்கொள்ளுகிறது என்றால், If at all, whenever I come for the meeting, if all this sleepiness, it is engulfing me. அதை மேற்கொள்ளக்கூடிய விழிப்பு இந்த பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்கிறது. And to overcome such sleep, the Spirit of God has that awakening in him. சில ஊழியங்கள் செய்வதனால் சில போராட்டங்கள் வருகிறது, அந்த போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய பலன் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்கிறது. Because we do some of the ministries, we have some struggle over it, but the Spirit of God has the power to overcome that struggle. சில வியாதிகள் வருஷக்கணக்காக நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது, அதை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம், வல்லமை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்கிறது. Some sickness, it is years together, we not able to overcome, it is not healed, but to overcome such sickness, the Spirit of God has in him. பரிசுத்த ஆவியானவர் சர்வ ஞானம் உள்ளவர், நம்முடைய கேள்விகளுக்கு பதில் உள்ளதான் இருக்கிறது, அவருக்குள் இந்த பதில் உண்டு. And the Holy Spirit of God is omniscient, and he has every answers to all our questions. ஆனால் இப்படி இருக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறார், இத்தனை பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருக்கிறது, ஆனா ஒன்னும் சால்வ் ஆகாம இருக்கிறது. And indeed the Spirit of God is within us, but all these problems are surrounding us, but still it is not solved. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று வாசித்தோம். ஆனால் அது ஒரு வெறும் வார்த்தையா தான் இருக்கிறது. அவர் நமக்குள் வந்து எத்தனை வருடங்கள் ஆகுது, பிரச்சனையா இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறார், பிரச்சனை ஒன்றும் சால்வ் ஆகாமல் இருக்கிறது. And when it is said, when the Spirit of God comes upon you, he shall receive power, but he is still within us for years together, but however the problem is not solved, and it is not at all, we are not able to overcome it. அது யோசிச்சு பாருங்களேன், சர்வ வல்லமுள்ள தேவன் நம் மத்தியில் தான் இருக்கிறார், இங்கே தான் இருக்கிறார். And just imagine that he is an almighty, omnipotent God, he is in our midst. எல்லா குறைகளை நிறைவாக்கக்கூடியதான சர்வ வல்லமுள்ளவர் நம் மத்தியில் இருக்கிறார். And he is a God who can filleth all in all. எனக்கு தெரியல என்று சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லை அவருக்கு. And he has nothing in him where he can say I do not know. அவருடைய எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ், அவருடைய செயல்கள், அவர் என்னெல்லாம் செய்ய முடியும் என்று பைபிள்ல உதாரணங்களாய் பார்த்திருக்கிறோம். And we have seen many examples in the scriptures for what he can do and what is his functions. தூதர்கள் விழுந்த போது மனுஷர்களை உருவாக்குவதற்கு முன்னாடி இருள் இந்த பூமியை சூழ்ந்திருந்தது. அப்போது இந்த ஆவியானவர் நமக்குள், உங்களுக்குள், நம்ம மத்தியில் இருக்கிற ஆவியானவர் தான்
அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடி பூமியை வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். And before, after the fall of the angels and before God created man, this Spirit of God who is within us now, it is the same Spirit of God who was then, and he was moving over the waters, and he created the earth, and he said, let there be light. மரித்தவர்களை எழுப்பக்கூடிய அதிகாரம் அவரிடத்தில் உண்டு. He has the power to rise up even the dead. ஆலோசனை கொடுக்கக்கூடிய வல்லமை He அவரிடத்தில் has the power to give counsel. இதெல்லாம் இப்படி இருக்கு, அவருக்கு உண்டு. அவர் நம் மத்தியில் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். ஆனா பிரச்சனையாகவே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? And though he has all these things in him, and we have, he is also within us, but however we still have the problems and problems. What is the exact reason? நம்ம நிறைய பிரச்சனை பட்டியல்ல சொன்னோமே. And we have listed out so many list of problems. இதை விட பெரிய ஒரு பிரச்சனை நமக்குள் இருக்கிறது. அந்த பிரச்சனை நிமித்தம் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு கிரியை செய்ய முடியவில்லை. And more than all this list of problems, there is a greater problem within us, and the Spirit of God has to solve it. அந்த பிரச்சனை, அந்த பெரிய பிரச்சனை, அந்த மூல பிரச்சனை நிமித்தம் தான் சர்வ வல்லமுள்ள பரிசுத்த ஆவியானவர் கையை கட்டிக்கிட்டு நமக்குள்ள பொம்மையை போல் இருக்கிறார். And because of the greater problem, or the primary problem, the almighty God, or the omnipotent, the Spirit of God, he is as if he is bound and he cannot work in us. அதுதான் சில வாரங்களுக்கு முன்பாக கேட்டோம், நமக்குள் இருக்கிற சத்ருத்துவம். And that is what we heard a few weeks ago, the enmity that is within. நமக்குள் இருக்கிற ஜன்ம பாவம், the nature of sin within us. அது உள்ள நமக்குள்ளே இருக்கு. நமக்குள்ளே பிறந்த ஒரு அவயவம் தான். ஆனால் அது தேவனை எதிர்க்கிற பகுதி. அது It is inside us right from our birth, but it is inside. But however, it is a character, a nature, or a member that is working against God. அது ரொம்ப தந்திரம் உள்ளது. It is very subtle. சில 2 மாதங்களுக்கு முன்னாடி, 2 months ago, ஒரு ஊழியக்கார பிரதர் இப்படி சொன்னார். one servant of God, he said so. ஆந்திரால ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். He is working in Andhra Pradesh. அவருடைய சபைக்குள்ள ஒரு வாலிப பிள்ளை, புதிய ஆத்மா வந்து கொண்டிருந்தாளாம். And a young girl, she was as a new soul, she was attending the church where he was serving. அவளுக்குள்ள ஒரு பிசாசு இருக்கு. And this girl had a demon within her. ஊழியக்காரல துரத்த போனா அது ஓடிடும், பிசாசு வெளியே போய்டும். இவ தெளிவா இருப்பா. When the servant of God goes to cast the demon out, immediately the demon will go out and she will be normal. அவ வெளியே போனானா பிசாசு திருப்பி உள்ள வந்துரும். But however, when this girl goes out, this demon will come into her. சுத்திகரிப்பு கூட்டம் வச்சா அந்த பிசாசு சொல்லும், நான் போறேன், திங்கட்கிழமை வரேன் அப்படினு சொல்லிட்டு போகும். And when there's a sanctification meetings in the church, the spirit, the demon will say, I am going out now, but after the meeting is over, I will come into you again. இப்படி ஊழியக்காரர்கள் கை வைத்து ஜெபிக்கவே முடியாதபடிக்கு ஏமாற்றிக் கொண்டே எஸ்கேப் பண்ணிட்டே இருக்கும். And so likewise, this spirit was deceiving without having a total deliverance, and it was deceiving the servants of God. ஆனால் யூத் கேம்ப்ல இந்த ஸ்பிரிட் போயிடுச்சு. யூத் கேம்ப் அவ வரான்னு சொன்ன உடனே நான் போயிட்டு கேம்ப் முடிச்சிட்டு வரேன்னு சொல்லி போனேன். ஆனா கேம்ப்ல அவளுக்கு அபிஷேகம் கிடைச்சது. பரிசுத்த ஆவி உள்ள வந்து விட்டார். அதற்கு பிறகு அந்த ஆவிக்குள்ள வர முடியவில்லை. But however, in the youth camp, as usual, this girl came to the youth camp, and the spirit left off her for some time and said, I will come again after the youth camp. But however, in the youth camp, this girl was baptized by the Holy Spirit, and after that this demon was not able to come into her. அதுபோல நமக்குள்ள இருக்கிற அந்த பிசாசுடைய சரக்கு, அந்த சத்ருத்துவம், தேவனுக்கு விரோதமான அந்த சுயாதீனம் நமக்குள்ள இந்த நேரத்துல அடங்கி மௌனமா இருக்கும். என்ன கேட்டாலும் தலையாட்டும், எல்லாம் ஒப்பு கொடுப்போம், கை தூக்கும், அல்லேலூயா சொல்லுவோம். ஆனா வெளியே போன பிறகு தான் வேலையை காட்டுவது. So also the character, the nature of this demon, the enmity that is within us, and all the nature of sin that is within us, it will be very quiet, and it will always accept whatever we hear, and it will say we will do everything, but the moment that we leave this hall, immediately everything will come back again. அதனால இந்த ஜன்ம பாவம் பரிசுத்த ஆவியானவரே எதிர்க்கக்கூடிய ஒரு சத்ருத்துவம் அது. So this nature of sin is something that it can even resist the Holy Spirit of God. அப்போ அதுதான் அந்த பயங்கரமான பிரச்சனை. அது சால்வ் ஆயிடுச்சுன்னா மற்றதெல்லாம் சரியாயிடும். So that is the greater problem. If that is fixed, everything will be fixed altogether. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவா நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஆனால் உள்ள இருக்கிற இந்த சத்ருத்துவம் இருக்கும் வரைக்கும் அதுதான் வேறு.
அந்த வேரின் மூலமாக இந்த மற்ற பிரச்சனைகள் சீக்கிரமா மறுபடியும் துளிர்விடும். And the Spirit of God will quicken our mortal bodies, but however, this nature of sin, the enmity that is within us, it is the root within us, and until that root is plucked out, we will not be able to get the deliverance. தேவன் நம்மை டச் பண்ணாத ஒரு இடம் இருக்கு. And there is some place in us where God cannot touch us. அதுதான் நம்முடைய சுயாதீனம். That is independence. அது தேவன் நமக்கு கொடுத்த ஃப்ரீ வில், நம்ம தெரிந்து கொள்ளுதலின் உரிமை. And that is the free will God has given the right to choose. நீ செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், அது உன் இஷ்டம், அது நான் கொடுத்துட்டேன். சூஸ் பண்றது, விலகுவது, தெரிந்து கொள்வது, வேண்டாம் என்று சொல்வது, ஆம் என்று சொல்வது உன்னுடைய கையில் இருக்கிறது. And I have given to you, that is your free will. So choosing it is your own wish, whether it is good or bad, it is up to you to take it. அப்போ தேவன் என்ன பண்ணுவார்? அவர் பேசுவார், he will prompt, he will plead, he will persuade. அவர் பேசுவார், கெஞ்சுவார், கொஞ்சம் பலமா கூட பேசுவார், ஆனால் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். So the Spirit of God will plead, he will prompt, he will prompt, plead and persuade, and he will try to somehow communicate with us. But he will not force. But he will not force us. அப்போ அது அவர் கொடுத்தது, அதை அவரே மதிப்பார். He gave that free will, he will respect it. And he gave the free will to us, and he will respect it as well. அப்போ அதில் அவர் கை வைக்கவே மாட்டார். He will never place his hands on that. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த சத்ருத்துவம் அந்த தெரிந்து கொள்ளுதலின் உரிமைக்குள்ள போய் உட்கார்ந்துருச்சு. But what the problem is, this enmity, it has gone and sat in the right to choose. இப்போ தேவனால் கை வைக்க முடியாத இடத்தில் தான் அந்த சத்ருத்துவம் போய் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. So this enmity is sitting in a place where God is not able to touch us. இதனால தான் நாம் பலன் அடைந்தாலும் அந்த பலனும் நாமும் அந்த நம்முடைய குறையும் சேருகிறதில்லை. And this is what, even though we are getting strengthened, this enmity and the weakness and the strength, it is not joining together. வாரம் வாரம் காத்திருப்பு கூட்டத்துக்கு வரோம், வாரம் வாரம் அபிஷேகத்து நிரம்புறோம், வாரம் வாரம் பிரச்சனையா தான் இருக்கு. Every week we come to the tarrying meeting, every week we are getting filled in the Spirit, but however this problem is not changed. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? So what we have to do? நமக்குள் இருக்கிறதான அந்த சத்ருத்தை, அந்த சுயாதீனத்தை இன்னும் பவர்ஃபுல்லாக நம்ம கை தூக்கி ஆண்டவரே என் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றோம். அந்த பாம்பு அந்த சத்ருத்தை உள்ளே அடங்கி இருக்கு, ஒன்னும் செய்யாது. வெளியே போனோன்னா திருப்பி அதெல்லாம் முடியாது, இப்படிதான் இருப்ப என்று சொல்லும். However, when we in the presence of God, we will just powerfully lift up our hands and say, "Oh Lord, all of mine it is to you." But however, the serpent, the enmity that is within, it will be very quiet and nothing it will do. But the moment we go outside, it will come again and it will say, I will be like this. நம்ம யாரும் பரிசுத்தாவியை நேரடியா நம்ம எதிர்க்க மாட்டோம். And none of us will not directly resist the Spirit of God. ஆனால் வேற விதத்தில் எதிர்ப்போம். But however, we will resist him in another way. அனானியா சப்பீரால் அவங்க வந்து ஆண்டவரை எதிர்த்தாங்க நேரடியா. பரிசுத்தாவியினால் அப்படிதான் சொன்னாங்களா? Did Ananias and Sapphira did they resist the Spirit of God directly saying like this? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொய்யை அவங்களுக்குள்ள உருவாக்கிட்டாங்க. நம்ம வந்து ஊழியக்காரர்கிட்ட இப்படி சொல்லலாம், மற்றதை மறைச்சிடலாம், நீ சொல்லாத நானும் சொல்லாத, இப்படி கேட்டா இப்படி பேசலாம், அப்படி கேட்டா இப்படி சொல்லலாம், இப்படி எல்லாம் ஒரு பிளான் பண்ணிட்டு போய் நிக்கிறாங்க. And these two, they got together, they were in one mind. So if the servant of God asks us, you say like this and I will say like this, so let us have this thing in one mind and let us go and say to that. இவர்கள் ரெண்டு பேரும் உருவாக்கின பொய் தான் ஆவியானவரை எதிர்த்த செயல். The lie that these two together, they created this lie, this resisted the Spirit of God. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசியுங்கள். 3ஆவதா 4ஆவது வசனம்? 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அப்போ how long will you resist the Holy Ghost? அப்போ இவர்கள் ஆவியானவர் இந்த பொய்யின் மூலமாக தான் எதிர்த்தார்கள். And through this lie they resisted the Spirit of God. அப்போ இது போலதான் நம்முடைய அந்த பாவத்தினால் கரைப்பட்ட சுயாதீனம் தான் ஆவியானவரை எதிர்க்கிற சத்ருத்துவம். So this is the free will that is stained by sin. It is enmity that resisted the Spirit of God. இப்போ இன்னும் சில வருடங்களில்
ஒரு பெரிய கூட்டம் ஜனம், கோடிக்கான ஜனங்கள் படையெடுத்து தேவனுக்கு விரோதமா பீரங்கி, ஏவுகணை, கன் எல்லாம் எடுத்து எதிர்க்க போறாங்க. அர்மகெதோன் யுத்தம், அந்த யுத்தத்தினுடைய பேர். And few years from now there is going to come a great group of people, crowds of people. They are going to come together and they are going to resist God and fight against God with all the weapons they have in their hand. பைபிள் எழுதி இருக்கு, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் செய்தார்கள். And it is written in the scriptures as well, they fought against the Lamb of God. நீங்க இதை நம்புறீங்களோ இல்லையோ, whether you believe it or not, நமக்குள் இருக்கிற அந்த சத்ருத்துவத்தை நம்ம சும்மா விட்டா, if we leave as it is the enmity that is within, அதாவது இந்த சத்ருத்துவம் நமக்கு சத்ரு இல்ல, நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் அது செயல்படும். But however this enmity is within us, it is not our enemy, it gives so much pleasure and joy for us. அதுதான் பிரச்சனை. அதனால அதை எதிர்ப்பதற்கு நமக்கு கஷ்டம். So because that is the problem and we are not to resist it, it is difficult for us. நம்முடைய மாம்சத்துக்கு விருப்பமான எல்லாத்தையும் அது தரும். And it will give all the desires of our flesh. அப்ப அதற்கு விரோதமாய் செயல்படுவது என்று சொல்வது கஷ்டமான காரியம். So resisting against it, it's something difficult. ஆனால் இதை விட்டால், but if we leave it as it is, இது வளர்ந்து நம்முடைய கையில் கன்னு கொடுத்து நம்மையும் அர்மகெதோன் கொடுத்ததுல நமக்கா ஜீவனை கொடுத்து இயேசு விரோதமா கன் எடுக்க அது தூண்டி விடும். And it will grow and grow and grow. Finally it will provoke us to take the gun in our hand and it will make us to fight, to shoot against our Jesus who gave his own life for us. ஆனால் அப்படிப்பட்ட கடினமானவர்கள், பிடிவாதம் உள்ளவர்கள், சத்துருக்களா இருந்தவர்களை ஆண்டவரே தொட்டு சந்தித்திருக்கிறார். But however such hardened people, people who are so stubborn, God himself has touched them and changed them. நீங்களே பார்த்துங்களேன், சில வீடியோஸ்ல இன்னொருத்தர் அடிக்கிற மாதிரி, தலையை உடைக்கிற மாதிரி, அதெல்லாம் நமக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும், மயக்கம் வரும், வேண்டாம் காட்டாதீங்க அப்படிலாம் சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய மைண்ட் அவ்வளவு சென்சிட்டிவா இருக்கு, அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு டிஸ்டர்ப் ஆயிடுவோம். You yourself have watched some videos where someone is smiting the other person, breaking their head, all the blood is gushing out, and you yourself say, no, please stop it, I am not able to see it, because we are so sensitive to them. சாவு, ரத்தம் இதெல்லாம் பார்த்தா சிலருக்கு மயக்கம் வரும். So some people when they see blood and death, they will get giddiness. ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. But however centuries ago one incident happened. ஒருத்தர் ஒரு இடத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். One person, he was just kneeling on his knees and he was praying. சில ஆட்கள் தாங்கள் சட்டையை கழட்டி, some people they tore off removed their shirt, கீழே வைத்து, they put it down, கல்லை எடுத்து, they took the stone, அந்த ஆளை அடின்னு அடிச்சு தலையை உடைச்சு சாகுற வரைக்கும் அடிச்சிட்டே இருந்தாங்க. and they continued to stone that person till he died. அவர் கத்துறது, விழறது, அந்த ரத்தம் கொட்டுறது, மயங்குறது, எதுவுமே அவங்களை மூவ் பண்ணல, பயப்படல, மயக்கம் வரல. And that person was screaming and in pain and he is fainted, all these things, and blood is gushing out. Seeing all these things, these people were not at all least affected. இவங்க ஒழுங்கா சரியா அப்படி கல் அடிக்கிறாங்களான்னு அவங்க பின்னாடி இருந்த சூப்பர்வைசர் யாரு? பரிசுத்த பவுல். But the person, the young man who was seeing, monitoring all these things, whether the people are doing the stoning correctly or not, right, is Saul. அப்ப அந்த ஆளுடைய தலையில அந்த ஸ்தேபான், அந்த பரிசுத்தனுடைய தலை இந்த கல்லு விழும்போது, நெற்றியில படும்போது, டமால்னு விழும்போது, அந்த ஜனங்கள் திருப்பி அடுத்த கல்லை அடிக்கும்போது இவெல்லாம் அதை பார்த்துட்டே சாகர வரைக்கும் பார்த்து எப்படிப்பட்ட மனுஷனா இருந்திருப்பார் அவர். So what kind of man this Saul would have been when he was seeing all these people are stoning him and breaking the Stephen's head and the blood is gushing out, so he was just watching it without any feeling or whatsoever. அந்த கடினமான மனுஷனை மாற்றினதான ஆண்டவர் பரிசுத்த பவுலாக அவரை மாற்றினாரே, நம்மை மாற்ற முடியாதா? So God who changed such a hardened man and he made him as Saint Paul, will he not also change us? ஆக இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? So what are we going to do now? அந்த சத்ருத்துவத்தையே நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். Now we are going to totally submit that whole enmity to God. நல்ல விஷயம் என்னவென்றால், இந்த சத்ருத்துவம் என்று சொல்வது ஒரு பகுதியில் மட்டும்தான் ஆளுகை செய்கிறது, முற்றிலுமா ஆளுகை செய்யவில்லை. ஒரு பகுதி தேவனை விரும்புகிறது, பரிசுத்தத்தை விரும்புகிறது, இந்த சத்ருத்துவத்தையும் வெறுக்கிறது.
The good news is that this enmity is ruling only in one part of the heart, because the other part, it loves God and it doing everything to God, but this, however, it is also loving this enmity as well. No, it hates the enemy. The good part hates the enmity. The good part hates the enmity. அப்போ இதை சாதகமா எடுத்து இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். So taking this as an advantage, we are going to pray now. அந்த நல்ல பகுதியை நமக்குள் எழுப்பி விட்டு, ஆண்டவரே, எனக்கு உமக்கு விரோதமாய் தந்திரமாய் கிரியை செய்கிற எனக்குள் இருக்க அந்த கீழ்ப்படியாமை என்றும் சத்துருத்துவத்தை நீர் மேற்கொள்ளும்படியாக உம்மையே எதிர்க்கிறது பரிசுத்த ஆவியானவரே, ஆனால் அதை நீர் மேற்கொள்ளும்படியா இப்போது ஒப்பு கொடுக்கிறோம். Oh Lord, we submit ourselves so that the good part from it, it should rise up and say, please Lord, remove this enmity that is trying even to resist the Holy Spirit of God, even Jesus. இதுவரைக்கும் ஒவ்வொரு வாரம் நாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? Hitherto every week what we are doing, நமக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சது, அப்படி ஒரு திருப்தி. and if at all we receive anointing, yes, we have a satisfaction that we have received anointing. நான் ஒரு 10 பாட்டு பாடி உங்களை அப்படியே குதிக்க வச்சா, அப்படி ஒரு நாய்ஸ், ஒரு சத்தம் உண்டாக்கினா எனக்கு நல்ல ஃபயர் அடிச்சு எனக்கு ஒரு திருப்தி. And even if I make you to sing almost 10 choruses and make you be filled in the Spirit of God, and I will have some satisfaction that I have done something. ஆனா திருப்பி அடுத்த சனிக்கிழமை வரும்போது ஜீரோ அப்படிதான் வரும் திருப்பி. But however, when we come back to the next tiring meeting on Saturday, it will be zero. அந்த 10 பாட்டுல என்ன பிரயோஜனம்? அந்த சத்தத்துல என்ன பிரயோஜனம்? So then what is the use of those 10 choruses and what is the noise of so and so? நான் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன், அதுதான். It is just I am deceiving myself. டெய்லி கார் ஸ்டார்ட், என்ஜின் சூப்பரா இருக்கு, கியர் பாக்ஸ் உடைஞ்சு கிடக்குது, முன்னேறுமா? And the engine is so very well and we are able to start it, but however the gearbox is broken, is it any use for it? அப்படி என்ஜின் இருந்து என்ன பிரயோஜனம்? அசையாத கார் அது. And then what is the use of having such an engine? The car is immovable. அதுபோல பரிசுத்த ஆவியை பெற்று சர்வ வல்லமையுள்ளவர், என்னை மாற்றக்கூடியவர் எனக்குள் இருக்கிறார். அதே நேரத்தில் எனக்குள் அவரை எதிர்க்கக்கூடிய பிடிவாதமும் இருக்கிறது. So also the Spirit of God who can change me, who can quicken me, is in me. But however in the same body we also have this enmity that is resisting the Spirit of God. அதனால இந்த வியாதி, இந்த பிரச்சனை, தூக்கம், அது இது எல்லாத்தையும் மற்ற ஓரத்தில் இந்த வேரோட ஆவியானவர் இன்றைக்கு போராட வேண்டும். So let us lay aside all the sickness, all the problems and all the depths problem and everything, but now let us go fight against the root of a problem. அந்த வாலிப பிள்ளையோடு ஆண்டவர் குறுக்கிட்டு பரிசுத்தம் இறங்கி அந்த எஸ்கேப் ஆகிற பிசாசு திருப்பி உள்ள வர முடியாதபடிக்கு ஆண்டவர் கிரியை செய்தது போல நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டும். As of God Jesus intercepted in the life of that young girl, so that the deceiving spirit might not come in again to her, even so let Jesus also, the Spirit of God, change us even in the same way. இப்படியே இருந்தது போல இப்படியே போனா வார அபிஷேகம் கிடைக்கும், இயேசு வரும்போது கைவிடப்படுவோம். But if we remain in the same state as we are now, every week we'll get the anointing, but however we will go back every week. ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி, எதிர்த்து பேசுகிற வணங்கா கழுத்துள்ள கீழ்ப்படியாமை உள்ள ஒரு ஜனத்துக்கு நாள்தோறும் கையை நீட்டினேன் என்ற அந்த கதை, அந்த வார்த்தை நமக்குள் உண்மையாய் மாறிவிடும். And as God said to a rebellious and the stubborn and this hardened people, every day I'm stretching forth my hand, that word will be also fulfilled in us. நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் வருகையில் அன்றைக்கு அவர் நிற்பார். எத்தனை வாரம் உனக்குள் கிரியை செய்தேன், எத்தனை வாரம் உனக்கு கை நீட்டினேன், நீ உன் பிடிவாதத்தில் இருந்தாயே, நான் இன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. At the coming of the Lord Jesus, the Spirit of God also will be there, and He will say, how many times I've stretched forth in my hand, how many times I spoke to you, but still you are not changed from your rebellious nature. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. கடந்த வாரங்களில் ஒப்பு கொடுத்ததை விட அதிக ஆக்ரோஷமா, அதிக பவராக நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். More than the previous weeks that we have yielded ourselves, let us yield ourselves more ferociously, even more vehemently, so to the Spirit of God. ஆண்டவரே, உம்மையே எதிர்க்கிற அந்த சைலண்ட் ரகசியமான தந்திரமான அந்த சத்ருத்துவத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Oh Lord, I yield the enmity that is silent and very secret and deceiving, that enmity to you. நான் உமக்கு பெரிய சத்ருவாய் மாறுவதற்கு முன்பாக, before I become a greater enemy to you, கடினப்பட்டு போய் நான் அர்மகெதன் யுத்தத்தில் உமக்கு விரோதமாய் துப்பாக்கி ஏந்துவதற்கு முன்பாக,
being hardened, so that before I raise up my gun against you at the battle of Armageddon. பரிசுத்தாவியானவரே நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். Oh Holy Spirit of God, you should rule over us. நம்முடைய கண்களை மூடி அந்த சத்ருத்துவத்தை ஒப்புக்கொடுப்போமாக. Let us close our eyes and let us submit that enmity to the Spirit of God. அது வெளியே போன உடனே அது எழும்ப கூடாது. And the moment when we go out of this place, this should not arise. அது எழும்பி ஆவியானவரை எதிர்ப்பதற்கு முன்பாக நமக்குள் வந்திருக்கிற ஆவியானவர் அதை போட்டி போது மிதித்து ஜெயிக்க வேண்டும். Before that enmity rises up and fights against the Spirit of God, now the Spirit of God should stamp it and crush it under his feet. வெளியே தோல்வி வருவதற்கு முன்பாக உள்ள ஜெயம் உண்டாக வேண்டும். Before failure comes outside, let there be victory inside. அந்த சத்ருத்துவம் எனக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது. That enmity is within you and me as well. அதை ஒப்புக்கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதற்கு விரோதமாய் சண்டை போட்டு அதை மேற்கொள்ள வேண்டும். வெளியே போகும்போது அவர் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற கரங்களை உயர்த்துவோம். And all those who desire so that this enmity should be stamped and crushed, so that when I go outside, the Spirit of God only should rule me. All those who say, lift up your hands. இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்வாரா? Even now at this moment, let the Spirit of God rule over us. அவர் நமக்குள் எழும்பி அந்த சத்ருத்துவத்தை அவர் ஜெயிப்பதற்கு வரைக்கும் அவரோடு பேசிக்கொண்டே இருப்போம். And until he comes into us and arises and get the victory, let us talk to him. நம்முடைய இருதயத்தில் இருக்க அந்த நல்ல பகுதியை வைத்துக்கொண்டு அவரை நோக்கி கூப்பிடுவோம். Keeping his advantage, the good part in us, let us pray unto him. அவரை பகைக்கிற அந்த நல்ல பகுதிக்கு விரோதமாய் பேசி அவருக்கு சாதகமாய் பேசுவோம். And let us speak favorable to him, the good part that is hating this enmity. இன்றைக்கு வருகிற அபிஷேகம் வெறும் என்ஜின் சத்தமாக அல்ல, அது கியர் பாக்ஸை சுகமாக்க கூடிய ஒரு சத்தமாக The இருக்கட்டும். anointing, let it not be only the noise of that engine, let it be an anointing where it can repair that gearbox. அது யுத்த களத்தில் தேவன் ஜெயிக்க கூடியதான ஒரு சமர்ப்பித்தலா இருக்கட்டும். Let it be a commitment, a total surrender, that it can get the victory in the battle. கர்த்தரோடு பேச ஆரம்பிப்போம். Let us speak to the Lord. இந்த வாரத்தில் நமக்கு கிடைக்கிற அபிஷேகம் என்னை ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வாரம் முழுவதும் என்னை மாற்றுகிறதான அபிஷேகமாய் மாறட்டும். Let the anointing that I am going to receive today, let it be an anointing that could change me all through Sunday, Monday, Tuesday, Wednesday and all throughout the week. அடுத்த வாரம் அடுத்த காத்திருப்பு கூட்டத்துக்கு வரும்போது நான் மாறினேன், நான் பலன் அடைந்தேன், நான் சாட்சியா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் உண்டாகட்டும். Let there be a change, so that when we come back the next week, let us have a witness that I am changed and the Spirit of God has changed me. நம்முடைய முற்பிதாக்களை ஆதி நூற்றாண்டில் இருந்த சீஷர்களை பேதுரு மறுதலித்தவரே அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் அன்று மாத்திட்டாரே, நம்மையே அவரால் மாற்ற முடியல. God was able to change all of our fathers, and Peter also denied Jesus, and God was able to change all those people. Why he is not able to change us? ஏனென்றால் நம்முடைய பிடிவாதம் அவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. Because our stubbornness is so great. நாம் அவர்களை விட அவ்வளவு மோசமாக இருக்கிறோம். Because we are so worse more than them. நம்முடைய பிடிவாதம் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கையை கட்டி போட்டிருக்கிறது. Even our stubbornness is great to the extent even it is able to bind the hands of the Almighty God. ஆனால் ஒப்பு கொடுத்தால் அவரால் மாற்ற முடியும். But however, if we submit ourselves, he can change us. இந்த பல்லவியை 4 முறை பாடப் போகிறோம். This chorus we are going to sing 4 times. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மீதினிலே இறங்கி வல்லமையாய் கிரியை செய்யும். O Spirit of God, descend upon us and work mightily in us. அவருக்கு ஒரு முறை பாடினால் போதும், அவர் இறங்குவார். And it is enough that we sing once to him. ஏன் 4 முறை பாட வேண்டும்? But why should we sing it 4 times? நம்முடைய இருதயமானது அந்த ஒவ்வொரு முறை பாடும்போது இன்னும் வருந்தி இன்னும் வருந்தி இன்னும் வருந்தி கேட்க வேண்டும். Our heart should plead unto him even again and again for his power. நமக்கு ஒரு காரியம் வேணும்னா ப்ளீஸ் அப்படினு கேட்போம். ஆனா ஒரு காரியம் அர்ஜென்ட்டா கண்டிப்பா வேணும்னா ப்ளீஸ் ப்ளீஸ் ன்னு திருப்பி கேட்போம். அதனால 4 முறை பாடுவோம். If at all if we are in need of something, we will ask first time please. But if we are desperately in need of such a thing, we will extend that pleading so much somehow so that we might receive it. For that reason we are going to sing. அப்படி அவரை கெஞ்சி கேட்டு பாடுவோம்.
So let us plead unto him and let us say, ஒருவேளை இரக்கம் பாராட்டி நமக்காய் இறங்கி இந்த உள்ள இருக்கிற சத்துருத்துக்கு விரோதமாய் அவர் எழுந்தருளி அதை நசுக்கி போட்டு இனிமேல் கீழ்ப்படுதலின் பிள்ளைகளை அவர் நம்மை மாற்றுவாராக. perhaps because of his so much of mercy, he will have mercy upon us and he will remove that enmity from us and he will make us children of obedience. நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். Let us lift up our hands. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மீதிலே இறங்கி வல்லமையாக கிரியை செய்யும். 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 ஆமென். நாம் ஆண்டவரிடத்தில் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கெஞ்சினோம். ஆண்டவர் நம்முடைய கெஞ்சுதலை கேட்டிருக்கிறார். நாம் எல்லாருக்கும் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். All of us, God is giving a promise. கண்களை மூடி அதை வாசிக்க கேட்போம். Let us close our eyes and hear it being read. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை வாசிப்போம். 1 Samuel chapter 2 from 6 to 9. கண்களை மூடி அதை கேளுங்க. இது நம்ம எல்லாருக்கும் உரிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். Close your eyes and hear. This is the promise of the Spirit of God he is giving to us. இந்த வார்த்தை உங்களுக்கு அது எப்படி மலருகிறதோ எப்படி வெளிப்பாடாய் மாறுகிறதோ அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். So in which way it blossoms and what way it interprets to us, please take it as it இந்த is. வசனத்தை வாசித்த பிறகு நான் ஒன்றையும் சொல்ல மாட்டேன். And after hearing this verse, I am not going to say anything. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர் நமக்குள் இறங்கி வல்லமையாய் கிரியை செய்வது அவருடைய சித்தமாய் இருக்கும் என்றால், இது அவர் பேசின வார்த்தை என்றால், இந்த இரண்டும் சந்திக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த விறகை அவர் நெருப்பாய் மாற்றி அது நமக்குள் கொளுத்தப்படட்டும். If this is the promise of the Spirit of God and he is willing to work in us mightily, let these two meet, the fire of the Spirit of God and the logs, the wood that us, let it meet together and let there be a fire. அதற்கு பிறகு அவர் நம்மை ஆட்கொள்வாராக. And after that he will rule over us. வெளியே போன பிறகும் அவர் நம்மை ஆட்கொள்வாராக. Even when we go outside of this place, he is going to rule over us. சோதனைகள் வரும் பொழுது அவர் நம்மை ஆட்கொள்வாராக. When we are going into trials, let him rule over us. அந்த காலேஜ் வேலைஸ்தல பிரச்சனை வரும் பொழுது அவர் நம்மை ஆட்கொள்வாராக. In the problems of education places, workplaces, let him rule over us. பல வருடங்களாக ஆட்கொள்ளுகிறது அந்த வியாதியை ஜெயிக்க முடியாது, அவர் ஆட்கொள்வாராக. From years together, the sickness that is striving against us, let him rule over us. வாசிப்போம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. We thank you, Jesus.
அதிகமாக சத்தம் இல்லாவிட்டாலும் ஒரிஜினல் காத்திருப்பு கூட்டம் இதுதான். Though there is not so much of noise, however, this is the original tarrying meeting. இருதயம் உடைந்து உண்மையான நிலவரத்தை புரிந்து கொண்டு ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். Having a broken heart, understanding our true state, God has helped us to wait in His presence. இந்த உடைந்த இருதயமானது அவருடைய சமூகத்தில் அசைவாட்டும் பலியாக நல்ல காணிக்கையாவுடைய நாசியில் எட்டி இருக்கிறது. And this broken heart, it has become a wave offering, and it has become a sweet smelling savor into His nostrils. இன்றைக்கு அவர் நம்மில் பிரியமாய் இருக்கிறார். Today He is pleased with us. இன்று முதல் நம்முடைய அபிஷேகம் பெருக போகிறது. Right from today our anointing is going to abound. அது வெறும் சத்தமாக அல்ல, அது ஒரு செயலாய் மாற போகிறது. It is not only a noise, it is going to become an action. அவர் கொல்லுகிறார், உயிர்ப்பிக்கிறார். And He killeth and He reviveth. நம்முடைய சத்துருத்துவத்தை அவர் கொல்லுவார், நம்மை அவர் உயிர்ப்பிப்பார். He will destroy, kill our enmity, and He will quicken us. நமக்குள் இருக்கிற அந்த தேவ பகை நம்மை பாதாளத்திற்குள் இறங்க செய்தது, ஆனால் தேவன் நம்மை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். And the hatred that is within us, it is making us to go towards it, but the Spirit of God has lifted us from there. எழும்ப ஆரம்பித்தோம், எழும்பிக் கொண்டே இருக்க We have போகிறோம். started to arise, we are going to continue to arise. மகிமையின் சிங்காசனத்தை சுதந்தரிக்கும் வரைக்கும் என்னை எழுப்பிக் கொண்டே இருப்பார். He will continue to awake us till we reach the glorious throne. தேவனுடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய ஜீவியம் கனி கொடுக்கிற ஜீவியமாய் மாற வேண்டும். அதை கவனிக்கக்கூடிய சிந்தையை கர்த்தர் தர வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வியாதியா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபமனுவோம். அன்பின் பிதாவே, நனவிலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையும் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வருவோம். நாங்கள் ஆண்டவரை காத்திருக்கவும், ஆண்டவரே எங்களை முற்றிலும் மாமட கரத்தில் ஒப்பு கொடுக்கவும் கிருபை தந்தீர். அதுக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே சுவாமி, நீங்கள் பலனடைந்து என்னதான வார்த்தையை வைத்து நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தோம். ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறேன்டா. எங்களுடைய ஜீவித்துள்ள ஜென்ம சுவாவங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும் என்று ஆண்டவரே, ஜென்ம சுவாவங்கள் அழிக்கப்படும்படியாக ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து இறங்கி அந்த ஜென்ம சுவாவத்தினால் வர்ற எல்லா தீமையான ஆண்டவரே எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலனை இந்த மாலை வீடு எங்களுக்கு தந்தீர். அதற்காக சூத்திரம். எங்களுடைய ஜீவித்து ஏற்படுதான எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ஆவியானவர் அதை தீர்த்து தருகிற ஒரு பலத்தை நீர் எங்களை தண்டி எங்களை பலப்படுத்திருக்கிறீர். அதற்காக சூத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாட்கள் எந்த விதத்திலும் கீழ்ப்படியாமே என்கிறான ஜென்ம சுவாத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை ஒருவரும் எதிர்க்காதபடி அந்த எதிர்க்கிற அந்த வல்லமையிலிருந்து கீழ்ப்படியாமே என்கிறான பொல்லாத வல்லமையை நாங்கள் எங்களை விட்டு அந்த ஜென்ம சுவாவத்தை விட்டு நாங்கள் ஆவினால் பலனடைய கர்த்தர் உதவி செய்து அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிறியவர்கள் ஆண்டவரே, குப்பையிலிருந்து எங்களை தூக்கி எடுக்கிற வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் பாதங்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆம் தேவமே, நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியான கீழ்ப்படிந்து நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை செய்வோம் என்றால் எங்களோட பாதங்களை நீர் காக்கிற தேவனாய் இருக்கிறீர். துன்மார்க்கன் மௌனத்தில் இறங்குவான் என்று பேசினீரே. ஆம் தேவமே, இந்த வசனத்தை படிக்கும்போது அந்த வார்த்தை ஆண்டவரே துன்மார்க்கன் மௌனத்தில் இறங்கும்படியாகவும் ஆம் தேவமே பலனடைந்து எங்களை பலத்தினால் ஒருவனும் எதிர்க்கவில்லை, மேற்கொள்ள முடியாது என்று சொன்னது போல அந்த வசனத்தை முன்னிட்டு எந்த வல்லமே எங்களை மேற்கொள்ளாதபடி ஆவியானவர் அந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினீர். இந்த பலத்தை கொண்டு சாட்சிகளாய் ஜீவித்து ஆண்டவரே இந்த வருகையில காணப்பட சபையாரை ஆயத்தப்படுத்தும்
தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.